நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டியூப்லைட் அதோட வயரிங் கனெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 3 டைப் பார்க்க போகிறோம். காயில் சோக்கு, எலக்ட்ரானிக் சோக்கு, அப்புறம் எல்இடி டைப்பு. இந்த 3மே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு காயில் சோக் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு சுவிட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் சோக்கு, ஒரு டியூப்லைட்டு, ஒரு ஸ்டார்டர் இருக்குது. இப்போது ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து சுவிட்சோட பாட்டமில் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு சுவிட்சோட டாப்பில் இருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு காயில் சோக்கோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணுறோம். காயில் சோக்கோட இன்னொரு எண்டில் இருந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டியூப்லைட்டோட ஹோல்டரில் ஒரு எண்டில் கொடுக்குறோம். இதில் நான் ஹோல்டர் காட்டலை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல்டரில் 2 சைடுமே டியூப்லைட்டோட 2 சைடும் ஹோல்டர் இருக்கும். அந்த 2 ஹோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 வயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு டெர்மினல் இருக்கும். அதில் ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஹோல்டரில் ஒரு டெர்மினலில் சோக்கிலேருந்து வரக்கூடிய ஃபேஸை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறோம். டியூப்லைட்டோட ஒரு சைடு இப்போ நம்ம ஃபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹோல்டர் சைடில் இன்னொரு டெர்மினலில் இருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்டரில் கொண்டு போய் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்டார்டரோட இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டியூப்லைட்டோட ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு டெர்மினலில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நியூட்ரல் வயர் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது ஆப்போசிட் சைடில் இன்னும் ஒரு பாயிண்ட் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு டெர்மினல் ஹோல்டரில், அந்த எண்டில் போயிட்டு நியூட்ரல் வயரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டோட சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் சப்ளை இந்த சோக்குக்குள்ளே போகும். இந்த சோக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சோக்கு பயன்படுத்துகிறோம். இந்த சோக்கிலேருந்து போகிற சப்ளைனால டியூப்லைட் க்ளோ ஆகுது. இந்த டியூப்லைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டர் முக்கியமான ஒரு வேலை செய்யுது. இந்த ஸ்டார்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் எரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டார்டர் பயன்படுத்துகிறோம். நம்ம சுவிட்சை ஆன் பண்ணும்போது டியூப்லைட் ஒரு 2-3 டைம்ஸ் ஃப்ளிக்கர் ஆகும். அந்த ஃப்ளிக்கர் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டருக்குள்ளே ஒரு காண்டாக்ட், ஒரு சின்னதாக ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும். அது க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அது க்ளோஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டரோட தேவை இருக்காது. நம்மளுக்கு லேம்பு க்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். இதுதான் காயில் சோக்கில் நடக்கிற ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் சோக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, முன்ன பார்த்த காயில் சோக் மாதிரி இது வெயிட்டாக இருக்காது. இது ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் எலக்ட்ரானிக் சோக்கு. இதில் ஒரு சுவிட்சு, ஒரு எலக்ட்ரானிக் சோக்கு, ஒரு டியூப்லைட்டு, இதை 3 வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்சுக்கு ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்டோம் பாட்டமில். சுவிட்சோட அவுட்புட், அதாவது டாப்பில் இருந்து எலக்ட்ரானிக் சோக்கில் 2 டெர்மினல் இருக்கும். பிளாக் அண்ட் ரெட் வயர் இருக்கும். ஸோ அதில் ரெட்டில் கொண்டு போய் சுவிட்சோட பாசிட்டிவ், அதாவது சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கொண்டு போய் ரெட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த சோக்கில் பிளாக் கலர் வயர் இருக்கும். ஸோ நியூட்ரலில் கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சோக்கோட அதர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒயிட் கலர் வயரு, 2 கிரே கலர் வயர் இருக்கும். 2 கிரே கலர் வயரையும் டியூப்லைட் ஹோல்டரில் இருக்கக்கூடிய ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஹோல்டரில் 2 டெர்மினல்லையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 வெள்ளை வயரையும் எடுத்துகிட்டு போயிட்டு டியூப்லைட்டோட அதர் எண்டில் இருக்கக்கூடிய ஹோல்டரில் 2 டெர்மினல்லையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுது. எலக்ட்ரானிக் சோக் சர்க்யூட் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் நியூட்ரல் எலக்ட்ரானிக் சோக்குக்கு போயிட்டு அங்கேருந்து அவுட்புட் இந்த 4 வயர் வழியாட்டு டியூப்லைட்டுக்கு போகும். ஸோ அப்போ டியூப்லைட் க்ளோ ஆகும். இதுக்கு ஸ்டார்டர் தேவைப்படாது. நம்ம அந்த காயில் சோக் பயன்படுத்துறதுனால தான் அதில் ஸ்டார்டர் பயன்படுத்தணும். இதுக்கு ஸ்டார்டர் தேவையில்லை எலக்ட்ரானிக் சோக்குக்கு. இந்த எலக்ட்ரானிக் சோக்கு உள்ளே என்ன இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எல்இடி டியூப்லைட் கனெக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். எல்இடி டியூப்லைட்டை ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இதில் 2 வயர் தான் இருக்கும். ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் தான் இருக்கும். நம்ம அந்த ஃபேஸை ஒரு சுவிட்சில் இன்புட் கொடுத்துட்டு சுவிட்சோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு எல்இடி டியூப்லைட்டோட ரெட்டில் ஃபேஸில் கொடுத்துட்றோம். நியூட்ரல் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணிடுறோம். எல்இடி டியூப்லைட்டுக்கு இந்த 2 வயர் தான் போதுமானது. இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு எல்இடி டியூப்லைட் க்ளோ ஆகும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.